டேட்டுக்கே அப்டேட்டை கொடுத்து கோட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா வெறித்தனமாக இருக்கும். ஃபேன்ஸ் எதிர்பார்த்ததை விட ஒரு பயங்கரமான ட்ரெய்லரை கொடுத்துட்டாரு விபி. சரி, ட்ரெய்லரை டீகோட் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? டீகோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்டார்டிங்லேயே ஆக்ஷன் கட்டோட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா வளர வலிவுட் லியோ ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காரு. ஹாலிவுட் ட்ரெய்லர்லாம் அந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போனாங்க, அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. நியூ அசைன்மெண்ட். கார் சேசிங் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் போல. உங்களை லீட் பண்ண போகிறது மேபி தளபதியோட இன்ட்ரோவாக கூட இருக்கலாம். புது லீடர் 68 மிஷின்ஸ்னு சொல்கிறது தளபதி 68 தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இந்த இந்த ஃப்ரேம் சூப்பராக இருந்துச்சு. பேராஷூட்டில் போகிறது, பில்டிங் கிளைம்பிங்லாம் ஹாலிவுட் ஸ்டஃப். இது திருப்பாச்சி ரெஃபரன்ஸ் மாதிரி தெரியுது. ஷார்ட் he is a goat of sats. he is a goatனு சொல்கிறாங்கன்னா இவங்க பாஸ்ட்டில் ஒரு ஸ்குவாடில் இருந்திருப்பாங்க. அந்த ஸ்குவாட் இப்போ ஒரு மிஷினுக்காக ரீஜாயின் ஆகுறாங்க. விஎஃப்எக்ஸ்லாம் தரமாக பண்ணியிருக்காங்க. ஏதோ ஹாலிவுட் ட்ரெய்லர் பார்க்குற ஃபீல் வருது. இந்த சீனை பார்க்கும்போது அதை மிஷினுக்காக இந்த ட்ரெயினில் போயிருப்பாரு. இந்த டெசர்ட் ஃபைட் சீன் படத்தில் மாசாக இருக்கும் போல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்தில் கார் சேசிங் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினச்சி தான் டென்ஷன். இப்போல்லாம் அலோஃபா இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த படத்தோட ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது? திட்டுருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வர்றதில்ல. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. ஏகேவோட மங்காத்தா பட ரெஃபரன்ஸ். ஐயோ, சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு. தளபதியோட வில்லேஜ் மேன் கேரக்டர் வந்து பிளேவே மாதிரி தெரியுது, ஆனால் அதில் மிஷினுக்காக தான் அப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த மிடில் மேன் கேரக்டர் தான் தளபதி நிறைய ஃபன் பண்ணார் போல. அறிவு இருக்கடா உனக்கு? எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? அவரோட மிஷினுக்காக ஃபேமிலியோட பேங்காக் போயிருப்பாரு. அங்கேதான் பிரச்சனையா இருக்கும் போல. நான் அனுபவிச்ச இந்த பெயினை படத்தோட வில்லனா மைக் மோகனா காமிச்சிருக்காங்க. இவரை வந்து அந்த காந்திங்கிற கேரக்டர் அதான் தளபதி. அவர் வந்து பாஸ்ட்ல பயங்கரமா டேமேஜ் பண்ணியிருப்பார் போல. அதனால பிரசன்ட்ல வந்து இவர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறார். இல்லப்பா, யங் விஜய்க்கு அப்பா பாஸ்ட்ல பண்ண பிரச்சனை இப்போ அவருக்கு டேஞ்சரா வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சீனுக்கு அப்புறம் தான் அந்த பைக் சேசிங் சீன் வரும் போல. தளபதி இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் செம்மையாக நடிச்சிருக்காரு. தேட்டரில் பயங்கரமாக இருக்கும் போல. இந்த பைக் சேசிங் சீன் தேட்டரில் பயங்கரமாக இருக்க போகுது. விஎஃப்எக்ஸ் சீன்ஸில் பிசிறு தட்டாமல் செஞ்சுட்டாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன். தளபதி இந்த பேண்டை தூக்கிட்டுற மேனரிசம் வந்து போக்கிரி படத்தோட ரெஃபரன்ஸ். இந்த கார்ல இருந்து இறங்குறது யாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது கேப்டன் விஜயகாந்தா கூட இருக்கலாம். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. சென்னையில் எங்கே பாம்பு வைப்பேன்னு சொன்னாங்களா? அது ஏன் ப்ரெடிக்ஷன் படி இருங்க, லாஸ்ட்டில் சொல்கிறேன். பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. மிஷினுக்காக ஜாயின் பண்ணப்போ ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல. அதனால இவங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி சண்டை போட்டுக்கிறாங்க. யங் விஜய் இவ்வளோ எமோஷனலாக கத்துறாருன்னா அவங்க அப்பாவை வில்லன்ஸ் கொல்ற மாதிரி கூட இருக்கலாம். முடியல சொல்லு, நான் போட்டேன். இந்த டிஏஜிங் லுக் கூட சூப்பராக பண்ணி. இந்த டிஏஜிங் லுக் பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் படம் நாளை திருப்பில் இருந்த மாதிரி இருக்கு. இந்த டிஏஜிங் லுக்கில் இருக்கிற கேரக்டர் தான் தளபதியோட செகண்ட் சன். ஐ திங்க் இந்த இடத்துல ஃபாதர் சன் ஃபைட் கூட வரலாம். இந்த படத்தில் ஃபாதர் அண்ட் சன் எமோஷனல் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, தலதோனி ரெஃபரன்ஸ். ஆமாம், டேரக்டர் விபி வந்து தோனியோட பயங்கரமான ஃபேன். ஆல்ரெடி சொன்னல ஃபாதர் சன் ஃபைட் வரும்னு. ஐ திங்க் 3 தளபதி ஏதோ தளபதி வில்லனா கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இருக்குமோ. இந்த ஃபிலிம்ல தான் நோட் பண்ணி பாருங்க, அவரோட கேங் அவரோட சன்னையே எதிர்க்கிற மாதிரி இருக்கு. அதனால அவர் திருப்பி அவர் கேங்கையே எதிர்க்கிறாரு. வயசாயிடுச்சு. ஐ திங்க் ஸ்டேடியத்திலேயே ஒரு பைக் சேசிங் சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. சென்னையில் பாம்பு பெண் சொன்னாங்களா, ஒருவேளை சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் கூட இருக்கலாம். அந்த பாம்பை டிஸ்மேண்டில் பண்ணதான் தளபதி வந்திருக்காரு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? இந்த ஃப்ரேம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. பின்னாடி இருக்க ஜெர்சி கலர் வந்து ப்ளூ. ஒருவேளை சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடக்கும்போது இந்த சீன் நடக்கலாம். இந்த சீன் கிளைமாக்ஸாக கூட இருக்கலாம். இந்த டைலாக்லாம் தேட்டரில் செம மாசம் இருக்கும். இதே டைட்டில் கார்டை படத்துலையும் போட்டாங்கன்னா ஃபேன்ஸோட ரியாக்ஷன்லாம் இப்படி தான் இருக்கும்.
இந்த டைலாக் வந்து இவர் வில்லனுக்கு எதிராக கூட சொல்லலாம், ஒருவேளை இவரே அவங்க அப்பாவுக்கு எதிராக கூட சொல்லலாம். நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே யங் விஜய் இந்த படத்தோட வில்லனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு. இதுக்கே ஷாக் ஆகிடுறீங்க. இன்னும் இந்த படத்தில் நமக்கு தெரியாத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு சஸ்பென்ஸையும் பெருசாக ஸ்டோரியும் ஃபுல்லாக ரிவீல் பண்ணாமல் வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காரு ட்ரெய்லர். மருதமலை மாமணியே முருகையா. இது கில்லி படத்தோட ரெஃபரன்ஸ். இந்த சீன்ல வரும்போது தியேட்டர்ல எல்லாரும் பாடக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது செம நாஸ்டாலஜியான சீன். தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா. ஓவரால் ட்ரெய்லர் பார்க்கும்போது மூவி செம ஆக்ஷன் என்டர்டெய்னிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேக்டர் கூட இருக்குது. அது வந்து ட்ரெய்லர் ரிவீல் பண்ணாமல் மூவியில் சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு போல. ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா தளபதியோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ், அவரோட படத்தோட ரெஃபரன்ஸ், அப்போ சிஎஸ்கே MS தோனியோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாரு. இது கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். படத்தில் ஒன்றும் நிறைய வச்சுருப்பாரு. என்னங்கடா டேய், பணத்தை என்ட்ரன் பையில விட்டுறாதீங்கடா. பார்த்து என்னங்கடா தம்பிங்களா. எவ்வளோ இருக்கும்? 10 லட்சம் இருக்குண்ணே. 10 லட்சமா? எப்போ உனக்கு 9 தானே கேட்டோம்? அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருடா. அள்ளி போட்டேன்றான்டா. நீ வாயா உட்காரு உட்கார். பழைய படம் ரெஃபரன்ஸில் வரும்போது தேட்டரில் சூப்பராக இருக்கும். இதை நான் சொல்லி ஆகும். ஸ்பார்க் சாங் வந்தப்போ என்னடா டிஏஜிங்க சரியில்லை, என்னடா மூஞ்சி அப்படிலாம் கேட்டாங்க. இப்போ ட்ரெய்லரில் அப்படி பேசினவங்க வாயை ஆஃப் பண்ணுற மாதிரி டிஏஜிங் தரமாக பண்ணி காமிச்சிட்டாரு விபி. வீடியோட எண்டுக்கு லாஸ்ட்டாக ஒரு விஷயம். ஓவரால் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஸ்டோரி புதுசாக இருக்குது, நல்லா இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ஸ்க்ரீன் பிளே தான். அவர் ஸ்க்ரீன் பிளே மட்டும் சூப்பராக கொடுத்துட்டாருன்னா அப்புறம் கோட் சம்பவம் பண்ண போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு எதாவது தியரி ஆர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. மருதமலை மாமணியே முருகையா. தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா.